ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாங்க ஒரு வீக்லி ரிப்போர்ட் மாரி எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கிரிக்கெட் மேட்சஸ் அங்கங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்னா கவர் பண்ணலான்னு ஒரே வீடியோவா மொத்தமா கவர் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் செகண்ட் ஓடிஐ மேட்ச் நாளைக்கு இருக்கு. ஸோ அதோட ப்ரிவ்யூ பேசலான்றது தான் இப்போ ஐடியா. சொல்லுங்க, டீம் சேஞ்சஸ் எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? ரோஹித் ஏதோ கையில் அடி வாங்கினதுனால ரோஹித்துக்கு பதிலாக எஸ்எஸ்வி ஜெய்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. மேபி இருந்தா அது ஒண்ணுதான் சேஞ்சா இருக்க முடியும். இல்ல, மத்தபடி எனக்கு தெரிஞ்சு இந்த அதே டீம் மாதிரி அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா பிரின்ஸ் யாதவ் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ட்விட்டர்ல ஒரு தகவல்கள் போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அது பிரசித் கிருஷ்ணா மேபி சான்ஸ் கொடுக்கலாம், ட்ரை இல்ல பண்ணி இல்ல பார்க்கலாம்னு ஏதாவது ஏன்னா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது எக்கானால நடக்கிறதுனால ஐபிஎல் அவர் அங்க நல்லா கொஞ்சம் போட்டதுனால கூட அது யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். அவரோட இது லக்னோல இல்ல, ஆனா இந்த இந்த 3 மேட்சஸ்ல கண்டிப்பா ஒரு மேட்ச் டெபு கொடுப்பாங்க பிரின்ஸ் யாதவ். 3ம் ஒரே டீம் ஆட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ரொட்டேட் தான் பண்ணி எல்லாரையும் பார்க்கணும்னு தானே இந்த ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. ஸோ ரொட்டேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த கேம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பண்ணா பெரிய ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அதே அதே ஸ்குவாட் ஆனாலும் சரி, எந்த ஸ்குவாட் ஆனாலும் அவங்க தான் இந்தியா தான் ஜெயிக்க போறாங்க. தெரிஞ்ச விஷயம் தான் அது. பிளஸ் வந்துட்டு குல்தீப் ஆடுவாங்களான்னு பாக்கணும். எனக்கு அது மட்டும் ஒண்ணு இருக்கு. ஏன்னா எக்கானா பெரிய ஸ்டேடியம். பெரிய ஸ்டேடியம் நம்ம எல்லாம் மேபி பேசுறோம். ஆனா வந்து இங்க ஸ்பின்னர்ஸோட பேசறதுக்கு தான் அசிஸ்டன்ஸ், விக்கெட், ஆவரேஜ் எல்லாம் நல்லா இருக்கு. ஸோ அதனால திரும்ப அது யோசிப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அவனுக்கு வாஷிங்டன் சுந்தர், அஸ்துபே 2 ஸ்பின்னர் போட்டலான்றப்போ அதை யோசிப்பாங்களான்றது தெரியல. நாளைக்கு டீம் சேஞ்சஸ் எதுவும் இருக்கானது அவங்க ஓபன் பண்ணாதான் தெரியும். அந்த டாஸ்க் அப்பதான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பக்கம் இது எப்படியும் அவங்களும் பெரிய சேஞ்சஸ் பண்ண ஒண்ணும் இல்ல. 25 ஓவர்ஸ் கேம் தான். அவங்க ரொம்ப ஆஷாவும் இருக்க முடியாது அவங்க மேல. நல்ல ரன் தான் போர்ட்ல போட்டாங்க. அந்த டேல அவங்களால இது பண்ண முடியல. ஸ்பின்னர்ஸுமே அவங்க நல்லா போட்டாங்க, அவங்க 2 ஸ்பின்னர்ஸ்மே. ஸோ பாப்போம், நல்ல கேமா இருக்கும். ஆனா ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஜெயிச்சிருவாங்க. அதான் இது வந்து ஒரு பெரிய ஹை ஸ்கோரிங் கேமா இருக்காது. 350 அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுன்ற மாதிரி தான் பிச் இருக்கும். இது இந்த இதுல ஓடி நடந்ததுல 311 தான் ஹை ஸ்கோர்னு நினைக்கிறேன் இந்த கிரவுண்ட்ல. ஸோ அதனால உனக்கு அரௌண்ட் 280 300 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி. ஸோ அதுதான் பாஸ் ஸ்கோராகவும் இருக்கும். ஸோ நம்ம அது போட்டாங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேல ப்ரிவியூல இதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அதனால நாங்க இதுல இருந்து அடுத்த இன்னொரு சீரீஸ் நடந்துட்டு இருக்கு, அங்க போறோம். இங்கிலாந்து vs நியூசிலாந்து செகண்ட் டெஸ்ட் நாளைக்கு ஆரம்பிக்குது. ஸோ அதோட ஸ்குவாடு வந்து 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பாரு என்ன டீம் சேஞ்சஸ் நம்ம இங்க பேசுற மாதிரி அவங்க 2 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இங்கிலாந்து முந்தின நாள் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இப்ப எல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி. தெரிஞ்ச விஷயம் தானே. குடிக்கார பயிலுங்க போய் குடிச்சு பார்ல சண்டை போட்டு வரவங்க இவங்க முன்னாடி டீம் வேற முக்கியமா ஜென்டில்மேன்ஸ் கேம் நாங்க தான் இது இது இதுன்னு பேசுவானுங்க. ஒன்னும் ஒரு கண்ட்ரோல்ல வைக்க முடியல அவங்க பிளேயர்ஸே. இது ஃபர்ஸ்ட் டைமும் ஒண்ணும் இல்ல, திருப்பி அதே தான் பண்ணிருக்காங்க. நம்ம ஒன்னும் பேச முடியாது. எனக்கு என்னன்னா இவங்க எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா அதை வந்து உடனே இந்தியா சைட்ல தான் நடந்தா அது பெரிய விஷயமா பேசுவாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப இதுவா இருக்கும். ஏன் இப்படி அன்ஃபேரா இருக்காங்கன்றதுதான். இருங்க, அது வேணா, அதுக்கு நம்ம அப்புறம் போவோம். அது தனி புலம்பல். சரி, ஸ்குவாடு 4 இங்க பாத்தீங்கன்னா 4 2 பேர் எப்படியுமே இல்ல. அவங்க தூக்கிட்டாங்க. கேப்டனையும் ஸ்டோக்ஸும் சரி, அட்கின்சன் சரி, 2 பேரும் தூக்கிட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். அது இல்லாம வந்து ஆலி ராபின்சன் ஃபிட் இல்ல. சோ அவருமே வந்து உட்கார வச்சிடறாங்க. அப்புறம் ஷோயப் பஷீர் கேம்ல யூஸே பண்ணாதனால நீ போப்பான்னு அவங்க உட்கார வச்சாங்க. எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட் கேம் ஆடினதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த கேமே சோனி பேக்கர் தான் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். எதுக்கு அவங்க ஆடினாங்கன்னே தெரியல. ஸ்பின்னர் அவங்க போடவும் போறது இல்ல. ஸோ அவங்க உட்கார வச்சிட்டாங்க. ஸோ ஸ்டோக்ஸ் ஸ்பாட்ல வந்து ஜார்டன் காக்ஸ் ஆடுறாரு. ஜார்டன் காக்ஸ் வந்து எஸ்எக்ஸ்ல ஒரு டபுள் செஞ்சுரிக்கு அப்புறம் வராரு. ஸோ அதை பார்த்துதான் அவங்க கூப்பிடுறாங்களே இந்த ஸ்பாட்ல. அதுவும் அவ்வளவு கீழே ஆட வைக்க போறாங்க. அது நம்ம பார்க்கணும் என்ன பண்றாங்க ஏதுன்றது. ஸோ அது இல்லாம ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் பேக். ஸோ பேஸ் இருக்கு. அதுவும் ஒரு பக்கம் நம்ம இது பண்ணோம். சோனி பேக்கருமே நல்ல பேஸ் போடுவார். நீங்க டெபு கொடுத்தாங்க, அவங்க ஈஸியா 145 அடிப்பார் அவர் கன்சிஸ்டன்டா அவருமே. ஸோ பேஸோட வராங்க இந்த வாட்டி. முன்னாடி வந்து ஒரு ஸ்விங் பவுலிங் அட்டாக்கோட வந்தாங்க லாஸ்ட் கேம். ஆலி ராபின்சன், அட்கின்சன், தங்கு தான் அவங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட் பவுலரா இருந்தார் போன கேம்ல. 140 போடக்கூடிய பவுலர். சோ இந்த வாட்டி 145 போடக்கூடிய 2 பவுலர் இருக்காங்க. ஒரு நல்ல கேமா தான் இருக்கும். அந்த சைட்லயுமே கூட நம்ம இல்ல நல்ல கேமா போன தடவை மாதிரி 2 நாள்ல முடியாத கேமா இருந்தா நல்லா இருக்கும் நமக்கு. அது நம்ம சொல்ல முடியாது, நம்ம கையில இல்ல. 2 நாள் எனக்கு தெரியல, 2 நாள் தாண்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா பாக்கணும். ஏன்னா ஆலி ராபின்சன் கன்சிஸ்டன்சி இவங்க யார் போட போறாங்க? ஏன்னா கஸ் அட்கின்சனும் சரி, ஆலி ராபின்சனும் சரி, 2 பேரும் ரொம்ப கன்சிஸ்டன்ட் பவுலர். ஈவன் பேஸ் இல்லைனாலுமே கன்சிஸ்டன்டா லைன் அண்ட் லென்த் அடிப்பாங்க. சோ அந்த கன்சிஸ்டன்சி இப்ப யாரு இந்த டீம்ல மெயின்டைன் பண்ண போறாங்கன்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்க ஆர்ச்சருமே சரி, நீங்க நம்ம ஐபிஎல்லே பார்த்தோம். ஈவன் 4 ஓவர்ஸ்மா இருந்தாலுமே சரி, கொஞ்சம் வெய்வார்டா தான் இருந்தாரு. அவர் ரிதம்ல தெரிஞ்சாருன்னா கன்சிஸ்டன்டா போடுவாரு, இல்லனா வெய்வார்ட் ஆயிடுவாரு. சோனி பேக்கருக்குமே இது டெபு. சோ அவருமே எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்க்கணும். அவரும் அண்டர் பிரஷர்ல தான் இருப்பாங்க.
ஸோ நியூசிலாந்து பேட்ஸ்மேன் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டாங்கன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கறத பார்க்கணும் நம்ம. நியூசிலாந்துலயுமே ஒரு சேஞ்ச் இருக்கு. கேன் வில்லியம்சன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் 2 பண்ணிட்டாரு. சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நமக்கு தெரிஞ்ச சேஞ்ச் வந்து கேன் வில்லியம்சன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு பதிலா ஒரு ஆள் ஆடுவாங்க. அது இல்லாம மேட் ஹென்ரி வேற இன்ஜுரியில வில்லியங் இருந்தாரு. ஆடுவாங்கன்னு தோணுது எனக்கு. கேன் வில்லியங் கால் பண்ணிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு வில்லியங் தான் ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கேன் வில்லியம்சன் ஒரு எனக்கு தெரியல அது ஏன் மிடில் ஆஃப் தி டோர்னமெண்ட்னு. எய்தர் வில்லியங் இல்லனா ஹென்ரி நிக்கோல்ஸ், இவங்க 2 பேர் யாராவது ஒருத்தர் தான் ஆப்ஷனா இருக்கும். அவங்க யாருன்றது அன்னைக்கு டே டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாம வந்து நீங்க சொன்ன மாதிரி மேட் ஹென்ரியுமே வந்து 100% இல்ல. அவங்க என்னன்னா மேட்ச் டே அன்னைக்கு காலைல ஃபிட்னஸ் பாக்குறேன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னாங்கனாலே அவர் அவைலபிள் இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்க என்ன சொன்னாலுமே எனக்கு தெரிஞ்சு பிளேர் திக்னர் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு பதில். ஸோ மேபி அந்த ஒரு சேஞ்ச் வேணா இருக்கலாம். மற்றபடி ஈஸ்ட் சவுதி உட்கார வைக்கிறது எனக்கு தெரியல. எனக்கு அது எங்கேயாவது அவர் கொஞ்சம் ஆட வைக்க முடியுமா அப்படின்றது கொஞ்சம் பார்க்கலாம். ஈவன் அவர் பவுலிங் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இல்லைனாலுமே பேட்டிங்குமே நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருப்பார். நீங்க ஸ்பின்னுக்கு ரொம்ப அசிஸ்டன்ஸ் இல்லைனாலுமே பிட்ச் எல்லாம் தேவையில்லை அவருக்கு. நீங்க கன்சிஸ்டன்டா ஒரு இடத்துல போட சொன்னீங்கன்னா போட்டுட்டே இருப்பாரு. ஏதாவது எப்படியாவது பண்ணி இந்த டீமுக்குள்ள நுழைக்க முடியுமான்றது மேபி நான் யோசிப்பேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு அது பண்ண மாட்டாங்க. 4 பேசர் தான் ஆடுவாங்க. தேவைன்னா அவங்களுக்கு கிளென் பிலிப்ஸ் வச்சு வேணா ஓவர்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி போடுவாங்கன்னு தோணுது. ஸோ வந்துட்டு நியூசிலாந்து ஈவன் ஆஃப்டர் ஆல் திஸ் இல்ல அதான் நியூசிலாந்து பேட்டர்ஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆடினாங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் கொஞ்சம் போன மேட்சோட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ஸ்கோர் நிறைய இது பண்ணலான்ற மாதிரி தான் நமக்கு இருக்கு. ஆனா அவங்க பவுலிங் நீ பார்த்தனா ஆனாலுமே ஜோஃப்ரா ஆர்ச்சர் திடீர்னு ஒரு ரித்தமுக்கு வந்துட்டாருன்னா அவரு ரொம்ப லீத்தலா இருப்பாரு. பார்த்து ஆடினவங்க. கேப்டன்சி சேஞ்ச் வேற இருக்கீங்களா இல்ல ரூட் திரும்ப கேப்டனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கையில எடுத்திருக்காரு. அவரு புதுசா என்ன பண்றாருன்னு பார்க்கணும். அவங்க ஏற்கனவே அந்த குழப்பத்துல இருக்காங்க. இது பேஸ்பால் ஆடுறவா அட்ரிஷனல் கிரிக்கெட் ஆடுறவா அந்த குழப்பத்துல வேற இருக்காங்க. அவ்வளவு சொல்லியுமே போன கேம்ல பேஸ்பால் தான் அவங்களை காப்பாத்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல புரூக்குமே சரி, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜேமியுமே சரி, எல்லாருமே பேஸ்பால் ஆடி தான் அவங்களுக்கு ரன் வந்து இங்க வரும். அடிச்சா ரொம்ப அடிக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க அந்த மிடில் கேம் ஆடுங்க, அதுதான் முக்கியம். நீங்க போனா அந்த சைடு இல்ல இந்த சைடுன்றது இல்ல. ஈவன் தோ எனக்கு தெரிஞ்சு 4 சேஞ்சஸ் இருந்தாலுமே இங்கிலாந்து ஃபேவரட்ஸா தான் போவாங்க இந்த கேமுக்குள்ள என்னை பொறுத்த வரைக்கும். அங்கேயுமே ஓரளவுக்கு கைல் ஜெமிசனும் ஸ்மித்தும் ஓரளவுக்கு பவுலிங் போட்டாலுமே அதுவும் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாக் தான். பிளேர் டிக்னர் வந்துட்டாருனாலும் எனக்கு தெரியல. கம்பேரிட்டிவ்லி இங்கிலாந்து கொஞ்சம் கம்ப்ளீட் சைடா தெரியுறாங்க எனக்கு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் வர இல்ல. கேன் வில்லியம்சன் வேற போயிட்டாரு. அதனால ரொம்ப கொஞ்சம் பேட்டிங்குமே புதுசா வர்றவர் தான் பார்க்கணும். டெவன் கான்வே போன அந்த மேட்ச்ல 2வது இன்னிங்ஸ்ல கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆடினாரு. அது அப்படியே கண்டினியூ பண்ணாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரி பார்க்கலாம். கிளென் பிலிப்ஸுமே ஸ்பெஷல் மென்ஷன் 2 இன்னிங்ஸ்லயுமே வந்து பேஸ்பால் ஆடினாரு. இப்படிதான் ஆடணும் பேஸ்பால் அப்படின்னு காமிச்சாரு கொஞ்சம் அவங்களுக்கு. இல்ல அதேதான். இன்னொன்னு என்னன்னா ஜேமி ஸ்மித்துமே நாளைக்கு அவைலபிளா இருப்பாரா இல்லையான்றது வந்து அவர் குழந்தை பிறக்கிறத பொறுத்து தான் தெரியுமா. அவர் பேரண்டிங் லீவ்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அந்த சேஞ்சுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நாளைக்கு தான் தெரியும். இவ்வளவுதான் இந்த மேட்சோட ப்ரிவியூ. இப்ப உள்ள போனாங்கன்னா தான் தெரியும். இங்கிலாந்து ஆர் ஃபேவரட்ஸ் அவ்வளவுதான். அதுங்க இந்தியா ஃபேவரட்ஸ், இங்கிலாந்து ஃபேவரட்ஸ் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ இங்க இருந்து இப்ப அடுத்து ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் வந்து ஓடிஐ சீரிஸ் இப்பதான் முடிஞ்சுது. பங்களாதேஷ் வந்து ஆஸ்திரேலியாவை ஓடிஐ சீரிஸ்ல ஜெயிச்சிட்டாங்க. 3-0 ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. பட் கூப்பர் கானலி வந்து அதை தடுத்துட்டாரு. ஸோ வெங்கட் நீங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு இது. என்னைக்கு நீங்க அவர் நல்ல பிளேயர் இல்லைன்னு ஒரு இது பண்ணீங்களோ அன்னையில இருந்து அவர் பயங்கரமா அடிக்கிறாரு. ஆனா அவரு வெங்கட் சொன்னதை நான் வந்து வெங்கட் சொல்றேன். இப்ப இங்க வெங்கட் இருந்தா என்ன சொல்லியிருப்பான்றதை சொல்றேன். நான் சொல்லும் போது அவர் ஆஸ்திரேலியாவில் நம்பர் 6 ஆனாரு. அங்க நீங்க எல்லாம் மேல ஆட வச்சு அவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அதனாலதான் அந்த பொட்டன்ஷியல் எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டுவாரு. அதுதான் இப்போ என்ன உருட்டுனாலும் அடின்னு வெளுக்கிறாரு அவரை வெங்கட். எல்லா பக்கமும் அவர் தான் ஒரு ரன் அடிச்சிருக்கலாம். ஒரு 150 இருந்தா அது கொஞ்சம் நல்ல இதுவா இருந்திருக்கும். ஆனா நல்ல கம்பேக் கொடுத்தாங்க பங்களாதேஷ். அந்த கேமுமே கைவிட்டு போயிடுச்சு. ஐ திங்க் 10 runs or 15 runs ரெக்வயர்ட் தான் இருந்தது. அந்த செட்ல 4 விக்கெட்டோ 5 விக்கெட்டோ கையில வச்சிருந்தாங்க ஆஸ்திரேலியா. ஆனா கம்பேக் கொடுத்தாங்க நல்லா. பங்களாதேஷ் இஸ் டஃப் டீம் டு பீட். ஈவன் ஒயிட் பால் ஆர் ரெட் பால் எதுவா இருந்தாலுமே சரி. அதுவும் நம்ம ஒரு பக்கம் பாக்கணும். இல்ல அதுவும் முக்கியமா சொல்லணும். லிட்டன் தாஸ் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அவருக்கு இன்ஜுரின்னு போயிட்டாரு, கால் பிடிச்சிருச்சுன்னு. சோ அது ஒரு மேஜர் டிராபேக் அவங்களுக்கு. அது அவர் ரிதாயுமே தௌஹித் ரிதாயுதே ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆனாரு. இல்ல அவர் கண்டினியூ பண்ணினா இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் போட்டுருப்பாங்க போர்டுல. ஏன்னா 2 விக்கெட் டக்குன்னு போனதுக்கு அப்புறம் லிட்டன் தாஸும் அவரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தது. நல்லா போயிட்டு இருந்தது பார்ட்னர்ஷிப். அப்போ இன்ஜுரியில போனதுதான். அதுக்கப்புறமும் அந்த பேட்டர்ஸ் நல்லா தான் ஆடினாங்க. பட் இவர் இருந்த ஃப்ளோக்கு அப்படியே போயிருந்தாருன்னா ஒரு 300 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க அப்படின்னாலும். இது 270 ஆட்ல நின்றுச்சு. இன்னொரு 20-30 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. அது மிஸ் பண்ணதுனால கேமுமே கையில இருந்து மிஸ் ஆயிடுச்சு. 3-0 ஜெயிக்க முடியல ஆஸ்திரேலியாவை. அது ஒண்ணுதான். ஆஸ்திரேலியா நம்ம சொல்றோம், அது ஆஸ்திரேலியாவோட மெயின் டீம் கிடையாது. இருந்தாலும் தோத்துட்டாங்க தான். ஸ்பெஷல் மென்ஷன் டு மொசதிக் ஹுசைன். அவர் கம்பேக் இந்த டோர்னமெண்ட், ஐ மீன் இந்த 3 மேட்ச்க்காக அவர் ஸ்பெசிபிக்கா கூப்பிட்டு இருக்காங்க. எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு.
யூஸ்வலா வித் பால் தான் ஓவரா யூஸ் பண்ணுவாங்க அவரை. ஆனா இந்த வாட்டி பேட்டிங்க்குமே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. சோ அவருக்கு ஒரு நல்ல டோர்னமெண்டா இருந்திருக்கு. மெஹதி ஹசன், மிராஜ், இப்போ மொசதிக் ஹுசைன் எல்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஆல்ரவுண்டர்ஸா ஸ்டாக் அப் பண்ண டீம் ஆயிடுவாங்க பங்களாதேஷ் பழைய மாதிரி. சோ நல்ல நல்ல கேம் தான் அது. பங்களாதேஷ் இட்ஸ் ஹார்ட். இந்தியாவுமே புஷ் பண்ணிருக்காங்க அவங்க, மறக்க கூடாது நம்ம. சாரி, இப்ப வந்து நம்ம ஓடி டச் பண்றோம். இப்ப நாளைக்கு T20 இருக்கு, அங்க ஆரம்பிக்குது, T20 சீரிஸ் ஆரம்பிக்குது. சோ அத பத்தி பேசலாம். சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க? பங்களாதேஷ் திரும்ப ஜெயிப்பாங்களா? T20 எனக்கு தெரியல. T20 ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஃபேவரட்ஸா தான் போவாங்க. பட் ஆனா சொல்ல முடியாது எந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுக்குறாங்கன்றத பொறுத்து. பங்களாதேஷ்ல ஆடுறீங்கனாலே ஸ்லோ கைண்ட் ஆஃப் பிக்சர்ஸ் தான். அது எப்படி நீங்க அக்ளமெண்டைஸ் பண்ணி ஆடுறீங்கன்றது தான் முக்கியம். அதுவும் ஆஸ்திரேலியா வந்து இப்போ இதுதான் டிசைசிவ் டீம் நமக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க யாரோ மாத்தி மாத்தி இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருக்காங்க, எங்கெங்கயோ ஆடுறாங்க. கூப்பர் கான்லி போன மேட்ச் நம்பர் 4 ஆனாரு, அதுக்கு முன்னாடி நம்பர் 6 வெங்கட் சொன்ன மாதிரி ஆண்டிருந்தாரு. இந்த மேட்ச் டக்குன்னு ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க அவரை. மேட் ரென்ஷா நம்பர் 6-7 ஆடிட்டு இருந்தாரு, டக்குன்னு ஒரு மேட்ச் நம்பர் 4 ஆட விட்டாங்க. லபுஷனை கீழே அமிச்சாங்க. என்னென்னோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே நிறைய ட்ரை டெஸ்டிங் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மெயின் ஸ்குவாட் அசம்பிள் பண்ணும்போது யார் உங்களுக்கு எந்த ஸ்பாட்ல ஆடணும்ன்றது டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய. சோ அந்த விஷயம் அது நம்ம அதுவும் பார்க்கணும். பட் இருந்தாலுமே அது ஈவன் தோ இது செட் அண்ட் டன் அவங்க பீட் பண்ணோம். இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க காம்படிட்டிவா தான் ஆடி ஆகணும். நத்திங் டேக்கிங் அவே ஃப்ரம் பங்களாதேஷ். பட் ஆனா பங்களாதேஷ் ஃபைட் பேக் பண்ணுவாங்க. T20ல மேபி ஆஸ்திரேலியா ஃபேவரட்ஸா இருக்கலாம். பட் ஆனா பங்களாதேஷ் ஜெயிச்சாலும் நான் ஆச்சரியப்படுறதுக்கு இது டீம் ஏதாவது ஓடி ஸ்குவாட்ல இருந்து மாத்திருக்காங்களா? ரெண்டு டீமும் ஏதாவது புது பிளேயர் பெருசா எல்லாம் நினைக்கிறேன். அதே ஸ்குவாட் தான் கொண்டு போயிருக்காங்க. பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அவன் ஆஸ்திரேலியா இதுக்காண்டி நான் செலவு பண்ணி தனியாலாம் ஒருத்தர் அனுப்ப முடியாது, இருக்கிறவனே ஆடுங்கன்ற மாதிரி. அவங்க எல்லாரையும் போட்டு விளையாடிட்டே இருக்காங்க ஜாலியா. நீங்க ஆடுங்க, நீ ஆடு, நீ ஆடு. ஆலிவ் பீக் வர ஆனாங்க இந்த கேம். சோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்ப இது வந்து நம்ம இது வந்து எப்படி வேணா போலான்ற மாதிரி கேம் தான். ஸோ பிச்சை பொறுத்து நம்ம இது பாத்தீங்களா. இப்போதைக்கு T20னால நாங்க ஆஸ்திரேலியா ஃபேவரட்ஸ் நம்புறோம், அது பார்க்கணும். சரி, இதுக்கப்புறம் வந்து ஆனா பங்களாதேஷ் ஜெயிச்சாலும் நாங்க பெருசா கோச்சிக்க மாட்டோம். அதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ T20 வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு கம்பேக். ரூதர்ஃபோர்ட் ஒரு 50, ஜேசன் ஹோல்டர் ஒரு கிளட்ச் இன்னிங்ஸ், சமார் ஜோசப் ஒரு ஃபைஃபர். ஹோல்டர் இன்னிங்ஸ் தான். அதான் ஹோல்டர் இன்னிங்ஸ் தான் அது டாக்கிங் பாயிண்ட் ஆஃப் தி கேம் என்ன பொறுத்த வரைக்கும். சோ ஹோல்டர் இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் இல்ல, அந்த ஒரு ஓவர் தான் போட்டு இவரு சமீரா அடிச்ச ஓவர் தான் 3 6 ஒரே ஓவர்ல. ஆனா சமீரா நல்லா போட்டுக்காரு அந்த டோர்னமெண்ட். அந்த அந்த ஐ மீன் அந்த ஓவரை தவிர இந்த ரீசன்ட் மேட்சஸ் அந்த ஓவர் தவிர அப்படி கூட சொல்லலாம். கரெக்ட். இது ஒரு நல்ல அங்க ஒரு காம்படிட்டிவ் சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஓடிஐல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆடிட்டு இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் காம்படிட்டிவா போயிட்டு இருக்கு. சொல்லுங்க, அடுத்த T20 என்ன எதிர்பார்க்கறீங்க? யார் ஜெயிப்பா T20? ரொம்ப டஃப். ஆனா T20னா நான் வெஸ்ட் இண்டீஸ் சைட் போவேன். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஃபுல்லா அவங்க யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ். T20க்காக ஸ்பெசிஃபைட் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ரூதர்ஃபோர்ட் வந்துட்டாரு, ஹோல்டர் ஆடுறாங்க, பவல் ஆடுறாங்க. அவங்களுக்கு யூஸ்வலா எல்லா லீக்ஸ்லயுமே மெயின் ஸ்பாட்ஸ்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே அவைலபிளா இருக்காங்க. சின்ஸ் எங்கேயுமே லீக் நடக்காதனால MLC மட்டும் தான் வருது. சோ அதுக்கு முன்னாடி தான் இந்த மேட்சஸ் நடக்குது. சோ அதனால எல்லா பிளேயர்ஸும் அவைலபிளா இருக்கனால அவங்க ஃபுல் ஸ்குவாட் தான் ஆடுறாங்க. அதனால ஃபுல் ஸ்குவாட் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா எனக்கு தெரிஞ்சவங்கள கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது எனக்கு. அதே மாதிரி உனக்கு அங்க பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. உனக்கு நிசன்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணலாம் நினைக்கிறேன். இதெல்லாம் ஓரளவுக்கு டீசென்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸ்ரீலங்காலையும். பார்ப்போம், அடுத்து தேர்டு T20 முடிட்டோம், அதுக்கு எடுத்து பார்ப்போம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா ஏன்னு ஒரு டீம் ட்ரை சீரிஸ் ஆடிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம பேசுவோம். அதான் கடைசி அந்த டோர்னமெண்ட்டே நான் தனியா வச்சிருக்கேன், நம்ம தனியா பேசணும். ஏன்னா அது என்ன டோர்னமெண்ட், என்ன கேம், என்ன பிச்சில் ஆடுறாங்க, எதுவுமே நம்ம பாக்குற மாதிரி இல்ல. காமெடி மேல காமெடி நடந்துகிட்டே இருக்கு. இல்ல அது கிரிக்கெட்டா பாக்ஸிங்கா அந்த மாதிரி எல்லாம் கூட யோசிக்க தோணுது நமக்கு. அடிதடி சண்டை எல்லாம் போறானுங்க வந்துட்டு. மைனர் பையனை போய் என்ன அடிக்கிறீங்க, இவனும் வீம்புக்குன்னு போறான் சண்டை போடுறதுக்கு. அதான் 15 வயசு ஆகுது, பேசாம இருக்க வந்துட்டியா அந்த மாதிரி. சின்ன பையன் வீட்டுக்கு போங்க, அனுப்பிச்சு விட வேண்டியதானே. தெரியல அது என்ன பிரச்சனைட்டு. அது திலக் வர்மா மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஏன்னா மேட்ச் டிரா ஆயிடுச்சு, லைட் இல்ல, டிரானே போங்க அப்படின்னு சொல்லி பேசினதுக்கு அவர் வந்து இல்ல, நான் அங்க கண்டிப்பா சூப்பர் ஒரு ஆடியே ஆகணும், அவர் தான் அம்பையரை ஃபோர்ஸ் பண்ணி ஆட வச்சாருன்னு ஒரு பக்கம் பேசுறானுங்க. ஆனா உண்மை, நான் லைவ் மேட்ச் பாத்துட்டு இருந்தேன். 2-3 விஷயம் நான் அதுல டச் அப் பண்ணோம். ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு சோக்கர்ஸ் நான் பார்த்ததே இல்லை. ஈவன் இந்த மேட்ச் ஜெயிச்சாலுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் இந்தியா ஏவோட. அந்த மேட்ச் போய் தோட்டாங்க. இந்த மேட்சுமே அவங்க கை மேல இருந்த மேட்ச். அவங்க 5 ரன்னோ 6 ரன்னோ அடிக்கணும். சதிரா சமர விக்ரமா ஸ்ட்ரைக்ல இருக்காரு, 90 ரன் அடிச்சுட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் 90 ரன் அடிச்சு பேட்டிங்ல இருக்காரு. அவங்க விட்டுட்டு போறாரு கேம். அந்த லாஸ்ட் பால் அவ்வளவு தூரம் நவுந்து போறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் ஆஃபர் பண்ணல, அது ரன் கிடையாது. ஆனா அது அம்பையர் எனக்கு தெரியல, மேபி ஏ சைடுன்றனால
இன்டர்நேஷனல் சைட்ல இந்த மாதிரி இந்த விஷயம் நடந்திருந்தா அது ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்டா இருக்கும். ம். நீங்க பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் லெக் சைட்ல நவுந்து போவாரு. நம்ம அர்ஷத் கான் வந்து யாக்கர் போட்டாரு லெக் சைட்ல. அவர் பேட்ஸ்மேன் நவுறத பார்த்து பேட்ஸ்மேன் கூட யாக்கர் போட்டார். பேட்ஸ்மேன் என்ன நினைச்சாரு, வைடு நினைச்சிட்டு கை தூக்குனாரு. இப்படி ஷார்ட் ஆஃபர் பண்ணல, வைடு நினைச்சு இப்படி கை தூக்குனாருன்னா கிளீனா தூக்கல, கொஞ்சம் அடிக்க போற மாதிரி இப்படி நவுத்துனாரு. அது கால்ல பட்டு கீப்பர் கிட்ட போயிடுச்சு. ஒரு ரன் ஓடிட்டாங்க. லாஸ்ட் பால் 2 ரன் அடிக்கணும்னு இருந்தது. கால்ல பட்டு கீப்பர் கிட்ட போச்சு, 1 ரன் ஓட்டாங்க. இப்போ இந்தியாவோட டாக்கிங் பாயிண்ட் என்னன்னா, அவங்க ஷார்ட் ஆஃபர் பண்ணல, சோ அது ரன்னா வரக்கூடாது அப்படின்றதுதான் பாயிண்ட். அந்த டைம்ல லைட்டும் போயிட்டு இருந்தது. நீங்க சொன்னது உண்மைதான். திலக் வர்மா சொன்னாரான்னு எனக்கு தெரியல, நான் லைவ் கேம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அங்க லைட் ஃபெசிலிட்டி அவைலபிள் இல்ல அந்த கிரவுண்ட்ல. சோ அது வெறும் நேச்சுரல் லைட் வச்சு ஆடுற கேம் தான். லைட்டுமே இல்ல, லைட் ஆல்ரெடி போயிட்டு இருந்தது நம்ம லாஸ்ட் ஓவர் போறதுக்கு. ஏன்னா லாஸ்ட் ஓவரே பேசர் போட முடியுமான்ற சுச்சுவேஷன்ல பேசிட்டு இருந்தாங்க அவங்க. சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது ஷார்ட் ஆஃபர் பண்ணலன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மேபி ஹை லெவல் அம்பையரிங் ஏதாவது இருந்தா அது ஏதாவது நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல டிசைசிவா. பட் ஆனா அது ஒரு ரன் கொடுத்துட்டாங்க, டைன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து திருப்பி அந்த லைட்ல ஆட வேணாம்னு சொன்னாங்களான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. நான் அது பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தெரியல. இல்ல அது பட் ஆனா ஆடி இருந்தாலுமே அது ட்விட்டர்ல போட்டுட்டு இருந்தாங்க, ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு மாத்தி மாத்தி சுத்தி சுத்தி போட்டுட்டு இருந்தாங்க. அதுவுமே உண்மையான சோர்ஸான்னு தெரியல, சுத்தி சுத்தி போட்டுட்டு இருந்தாங்க. அதான் சொல்றேன் நான். ஆனா லைட் இல்லதான், அது உண்மைதான். நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அந்த கேம். 16 ரன்லாம் அடிக்க முடியாது, நீங்க அவ்வளவு ரன் எல்லாம் கொடுத்துட்டு வாய்ப்பு இல்ல. 16 இல்ல 18 இல்ல, ஒரு 6 ஒரு 4 16 18 2-2 முத ஆரம்பிச்சு ஒய்டு நோபால், ஒரு நோபால் வேற ஒரு கால் சண்டை, அதுக்கு ஒரு சண்டை போட்டு இருந்தாங்க சூப்பர் ஓவர்ல. எல்லாத்துக்கும் சண்டை தான். ஆனா ஹர்ஷத் நல்லா போட்டாரு நிஜமா. இந்த மேட்சும் சரி, அந்த மேட்சும் அவர் தான் நிறுத்தி கொடுப்பாரு உங்களுக்கு. அந்த லாஸ்ட் ஓவர் இந்த மேட்ச்லயுமே நிறுத்திட்டாரு கிட்டத்தட்ட அந்த 5 ரன். லாஸ்ட் 1 பால் 2 ரன்ஸ் இருந்தது அந்த சிங்கிள் ஓவர் முன்னாடி வரைக்கும். அந்த நோ ஷாட் ஆஃபர்டா என்னன்னு தெரியல. அது ரொம்ப மேபி இந்தியா ஏ மேட்ச்ன்றனால அது ரொம்ப பெருசா பேசாம இருந்திருப்பாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு, அதுவும் லாஸ்ட் பால் நீங்க அடிக்க போகாம ஷார்ட் ஆஃபர் பண்ணாம யார் ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பேட்ஸ்மேனையும் சும்மா பேட் விட்டுருந்தா கூட எங்கேயாவது பட்டு லெக் சைட்ல போயிட்டு இருக்கோம். ஏன்னா காலுக்கு நல்லா நவுந்து வர வர லெஃப்ட் லெக்ல தான் அவருக்கு பட்டுது. அதாவது வைடுக்கு கொஞ்சம் பக்கத்துல வைடு நினைச்சு விட்டாரு அந்த பால. சும்மா தொட்டிருந்தீங்கன்னா 5 லெக்ல 4 கூட போயிருக்கும். அதான் அது தெரியல அவங்க என்ன நினைச்சு ஆடினாங்க, என்ன நினைச்சு நடந்தது. அது இல்லாம அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் விப்ராஜ் நீங்க நிகாம் சொன்னதுதான், பாக்ஸிங். இல்ல விப்ராஜ் நிகாம் இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம பேசணும். இல்ல பேட்டிங் வந்து பேட்டிங் அது சொல்லல. விப்ராஜ் நிகாம் பிச்சுக்குள்ள ஓடி 10 ரன் பெனால்டி கொடுத்தாங்க, அது சொல்றேன் நானு. 5 தடவை 2 ரன் 2 தடவை சும்மாவே அடிக்கல ரன், இதுல 10 ரன் பெனால்டி ரன். கஷ்டப்பட்டு அவர் 50 ரன் அடிச்சா அதுல -10 போட்டாரு அவரு. அதான் ஆனா நல்ல பார்ட்னர்ஷிப் அவங்க. விப்ராஜ் நிகம் அவ்வளவு கீழே வந்தும், ஏன்னா இந்தியா லூஸ் பண்ணிட்டாங்க ஏர்லி விக்கெட்ஸ் மேல. சோ விப்ராஜ் நிகம் ஹெக்ஜேக்கும் நல்ல சீரிஸ் இது இந்தியா ஏக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நல்லா ஆடி கொடுத்தாரு. சோ சுயான்ஸ் நேத்துமே நல்லா ஆடினாரு. அவ்வளவு ஸ்கோர் போனதுக்கு காரணமே அந்த பேட்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் இந்தியா கிட்ட இருந்து. அதான் நம்ம லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சூரியவன்சியோட பாக்ஸிங் பத்தி சொல்லணும். அப்படியே துள்ளிக்கிட்டு போறாரு தம்பி. பொறுமை தம்பி பொறுமை, அந்த மாதிரி இல்ல. அதான் அது போஸ்ட் மேட்ச்ல அதுவும் உண்மையா இல்லையான்னு தெரியல. நான் இதுலதான் பார்த்தேன், உனக்கு இது நியூஸ் ஆர்டிகல் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்த்தேன். அவர்கிட்ட வைபவ் சூரியன்ஸ் எதுக்கு நீங்க போனீங்கன்னு கேட்டதுக்கு ஏற்கனவே அவங்க பேசிட்டே இருந்தாங்க மேட்ச்லயே, நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். திரும்ப சூப்பர் ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஏதோ பேசிட்டே இருந்தாங்க, அதனாலதான் நான் போனேன் சண்டைக்குன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாரு. ஆனா துள்ளிக்கிட்டு போறாரு இப்படி. அது வீடியோ பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பண்ணாது. போல அவனுங்களும் புடிச்சு தள்ளி விடுறானுங்க. ஒன்னும் தெரியல கையில எனக்கு மொமெண்ட்ல. இல்ல எனக்கு என்னன்னா, இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானை ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போய் திரும்ப ஃபைனல்ஸ் நடக்கும் தானே, அது இந்த டாப் 2 டீம்ஸ்க்கு நடுவுல இந்த மாதிரி சீரிஸ் தான் இருக்கும். அது திரும்ப ஸ்ரீலங்காவோட நடந்ததுன்னா நல்லா இருக்கும். எனக்கு சூரியவன்சி இது மாதிரி சண்டை போட்டாருன்னா அதுக்கடுத்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு அந்த டீமோட. எனக்கு அதை பார்க்கணும், அடிக்கணும், அவர் அடிக்கிறத நான் பார்க்கணும். அதுவும் இல்லாம சூரியவன்சி வந்து பெரிய இன்னிங்ஸ் இன்னும் ஆடல இந்த டோர்னமெண்ட்ல. நல்ல ஸ்டார்ட் கொடுத்திருக்காரு 3 மேட்சுமே. பட் ஆனா பெரிய இன்னிங்ஸ் ஆடல. எல்லா ஃபெயிலியருமே இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஃபெயிலியர்னா நீங்க ரொம்ப ஏர்லி அவுட் ஆயிடணும். எல்லா மேட்சுமே நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. எல்லா மேட்சுமே 20s அந்த மாதிரி அடிக்கிறாரு. பட் அதை ஒரு 50s 100s மாத்தணும் அவரு. அப்ப லாங் ரன் ஓடிஐல எல்லாம் 40s கூட ஒரு மேட்ச் அடிச்சாரு நினைக்கிறேன். அதான் ஃபைனல் இருக்கு 21st அன்னைக்கு பாப்போம், ஜெயிச்சா போவாங்க. பட் ஆனா ஆப்கானிஸ்தானோட தோத்துருக்கானுங்க, ஸ்ரீலங்காவோட தோத்துருக்காங்க. இப்ப ஆப்கானிஸ்தான் கண்டிப்பா ஜெயிக்கணும், ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்காவோட தோக்கணும். கொஞ்சம் நிறைய ஆமா ஸ்ரீலங்காவோட தோக்கணும். சோ அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்கு. மேபி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஸ்ரீலங்கா கூட ஆப்கானிஸ்தான் தோத்தது பெரிய மார்ஜின்ல. சோ ரன் ரேட் படி பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா -1.3ல இருக்காங்க. அதனால ஜெயிச்சா கூட ஆப்கானிஸ்தான் நெகட்டிவ். நம்ம ஆமா ஆக்சுவலா 2 மேட்ச் தோத்தா கூட நம்ம ஆப்கானிஸ்தான் மேலதான் இருக்கும் டேபிள்ல. சோ அதனால அது கொஞ்சம், ஆனாலும் நம்ம ஜெயிக்கணும், ஆப்கானிஸ்தானை கண்டிப்பா ஜெயிக்கணும். ஏன்னா ஆப்கானிஸ்தான் டிஎல்எஸ் தோத்துருக்கோம்.
இது பேட்டிங்குமே தெரியல எனக்கு. ஒரு முன்ன பின்ன தான் ஆடிட்டேன். ஒரு மேட்ச் பிரபுசிம்ரன் அடிச்சா அடுத்த மேட்ச் அடிக்க மாட்டாரு. பிரியன் சாரியா வேற போன மேட்ச் உட்கார வச்சிட்டாங்க. சோ அது ஒரு பேட்டிங் ஆர்டர்ல எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டெப் மேல போற மாதிரி ஆயிடுச்சு 2வது 3வது மேட்ச்ல. இது ஒரு குழப்பத்துல தான் இருக்கு. திலக் வர்மாவோட கேப்டன்சி மேல இப்பயே ஒரு கேள்விகளை போட்டுட்டு இருக்காங்க. செகண்டரி நல்ல ஒரு பவுலிங் லைன் அப் இல்லையோன்னு எனக்கு தோணுது. அன்சுல் கம்போஜ் சொல்றது குவாலிட்டி பேசர் இல்ல. இல்ல அன்சுல் கம்போஜ் தான் நம்பி போனாங்க. அவரு ரெண்டு மேட்ச் ரன்ஸ் கொஞ்சம் லீக் பண்ணிட்டாருனோடனே அவரையும் போன மேட்ச் இது பண்ணிட்டாங்க. சோ அவரை இது பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு பவர் பிளேல போடுறதுக்கு ஆளு பெருசா இல்ல. அர்ஷத் கானும் யாரெல்லாம் கை சுத்தி போடுவீங்களோ எல்லாரும் போய் போடுங்கன்னு எல்லாம் வந்து பவுலிங் போட்டு இருக்காங்க ஜாலியா. அந்த மாதிரிதான் இருக்கு. அவர் அனுகுல் ராய் போட்டாரு, விப்ராஜ் நிகம் போட்டாரு, அப்புறம் யாரு போட்டா, சூர்யான் சேக்ஜியா போட்டாரு, ஆயுஷ் பதோனி போட்டாரு. ஆயுஷ் பதோனி தான் விக்கெட் எடுத்தாரு முதல்ல ஸ்டார்டிங்ல 2 விக்கெட் டக்குன்னு. ஆயுஷ் பதோனி நிஜமா போடுவாரு. டெல்லிக்குமே அவர் நல்லா போட்டு இருக்காரு ரஞ்சில எல்லாம் கூட. சோ அவரை நான் அது சொல்ல மாட்டேன். பட் ஆனா எல்லாரையும் போடுங்க ஜாலியா போய் போடுங்கன்னு போட்டு இருக்காங்க. யாஸ்தா கூட தெரிச்சு 3 ஓவர் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவர் அதுக்கே 30 ரன் கொடுக்குறாரு. வேண்டாம் அவர் அப்படியே 3 ஓவர் இருக்கட்டும். அதுவும் டெத்ல ஒரு முதல் 2 ஓவர். அதுக்கு நீங்க இன்னொரு பேட்ஸ்மேன் ஆடிட்டு போயிடலாமே, எதுக்கு அவ்வளவு கஷ்டமா? இல்ல பவர் பிளேல இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் ஆட்டு போங்க. அதான் பவர் பிளேல பவுலிங் போடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஷியான் ஷெக்டே கொடுக்கலாம். நீ பவர் பிளேலே போடுப்பா, ஒரு அடுத்த ஹர்திக் பாண்டியா உருவாக்கலாம். ஏன்னா பேட்டிங் நல்லா ஆடுறாரு. சோ பவுலிங் கொஞ்சம் டெவலப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா ஆடுறாரு. பேட்டிங் சூப்பரா ஆடுறாரு, கிளாசிக்கா ஆடுறாரு. சோ அவரால் ஹிட் பண்ணவும் முடியுது, ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணவும் முடியுது இன்னிங்ஸ். சோ அதனால ரெண்டுமே காமிச்சிட்டாரு. இப்ப ஷார்ட் கரியர் தான் இருந்தாலும் ரெண்டுமே அவரால் முடியும்னு காமிச்சிருக்காரு. சோ அவர்கிட்ட கொஞ்சம் பவுலிங்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா அவரை ஒரு ஹர்திக் பாண்டியா இல்லைனாலும் ஒரு சின்ன ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி வச்சுக்கலாம். டிபெண்டபிள் பேட்ஸ்மேன் அட் நம்பர் 6. அவங்க கிட்ட உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சு அவங்க பெஞ்ச்லயுமே ஆள் இல்ல. குமார் குஷாக்ரா தான் கூட்டு போனாங்க பேட்ஸ்மேனா. அது இல்லாம அன்சுல் கம்போஜ் இல்லாம யுத்வீர் சிங் கூட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். யுத்வீர் சிங் இன்ஜுரி. சோ அவருமே அவைலபிள் இல்ல. ஐ திங்க் யாரோ ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் பார்த்தேன், யாரும் எனக்கு கன்ஃபார்மா ஞாபகம் இல்ல. சோ அது வேணா செக் பண்ணி நம்ம சொல்லுவோம். அசோக் சர்மா, சாரி ஞாபகம் வந்துச்சு. அசோக் சர்மா போயிருக்காரு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு அடுத்த கேம் அவர் உள்ள வந்துருவாரு கண்டிப்பா. அவர் யாச்சும் கொடுங்க, பவர் பிளே போடுவார் 150. அதுதான் எனக்கு தெரிஞ்சு யாஸ்தாக்கு பிளேஸ்ல அவர் ஆடலாம் தாராளமா. சோ இப்போ அது ஒண்ணுதான் இங்க பண்ணிட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சு ஸ்ரீலங்காவோட ஆடுறத நான் பாக்கணும். அது அப்படி ஆடாட்டினா இந்தியா வெளியே வந்துருவாங்க. இந்தியா வெளியே வந்தாங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியா வந்து இப்பயே 4 டீம் போட்டாடலாம் 5 டீம் போட்டாடலாம். நீங்க இந்தியா வக்கில்லாம போய்கிட்டு இருக்கு. இந்தியா 4 டீம் 5 டீம் வந்து T20 தான், ஒன் டேக்கு இல்ல. ஒன் டேக்கு இந்தியா பெருசா ஒண்ணும் பண்ணலப்பா. அதுவும் நம்ம சொல்லுவோம், ஆப்கானிஸ்தான் அடிக்கிறாங்கன்றனால இந்தியா பெரிய ஒன் டே டீம் ஆயிடாது. ரீசெண்டா எல்லாமே தோல்விதான் இந்தியாவுக்கு. ஒன் டேல ஆஸ்திரேலியா போய் தோத்துட்டு வந்தோம். நியூசிலாந்து சீரிஸ் இந்தியாலே தோத்தோம். எல்லா சீரிஸும் தோத்துருக்கோம். இல்ல அது வந்து இப்ப நரேஷ் இருந்தானா சந்தோஷப்பட்டிருப்பான் இந்த டைலாக் எல்லாம் கேட்டு. அதெல்லாம் இதுக்கு ஏன் காரணம் நான் சொல்றேன், அவன் கேப்டன்சி பிரச்சனை. பும்ரா இல்ல அவன் வந்து நரேஷ் யார் தான் கேப்டன்சி பிரச்சனை சொல்லிருப்பான். நீ பும்ரா இல்லன்னு சொல்ற. நரேஷ் கேப்டன்சி பிரச்சனை சொல்ல உண்மை பும்ரா இல்லாததுதான். பும்ரா இல்லன்னா உங்களால எந்த கப்பும் அடிக்க முடியாது. அதுதான் நிஜம். நீங்க 10 பேட்ஸ்மேன் கூட்டு போங்க, 10 பவுலர் கூட்டு போங்க, பும்ரா இருக்கணும் உங்களுக்கு ஸ்குவாட்ல. அவ்வளவுதான். பும்ரா மாதிரி ஒரு பவுலர் வேணும் உனக்கு ரன்ஸ் கண்ட்ரோல். இப்ப நீ ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தா கூட அர்ஷ்தீப் எல்லாருமே ஒரு ரன்ஸ் கடைசியில டெத்ல லீக் பண்ணிட்டாங்க. அவர் 190 எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு 190 போயிருக்க கூடாது. ஆனா அவ்வளவு விக்கெட் போனதுக்கு அப்புறம் கூட 190 போயிடுச்சுன்னா பவுலிங் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அதை பார்க்கணும். நீங்க ஐபிஎல்ல பும்ரா விக்கெட்டே எடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முட்டுவாங்க. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நீங்க விக்கெட்டே எடுக்கனாலும் அவர் எக்கனாமி 8க்குள்ள போட்டிருக்காருங்க. நீங்க அதுதான் முக்கியம் உங்களுக்கு. இல்ல ஐபிஎல்லயே உனக்கு பெருசா யாரு அடிச்சா? வைபவ் சூரியன்ஸ் தான் அடிச்சாரு அவரை. வேற யாருமே பும்ரா பெருசா அடிக்கல. ஒரு 2 கேம் தான் அடி வாங்கினாரு அவரு. அவ்வளவுதான். அவரு விட்டு அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும். பரவாயில்ல, பொறுமையா வரட்டும். ஒன்னும் அவசரம் அவசரம் எல்லாம் இல்ல. பொறுமையா வாங்க. நீங்க அடுத்த வருஷம் கொஞ்சம் முன்னாடி வந்தா கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா கூட போதும். அதான் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஒரு சீரிஸ் ஆட்டு வேர்ல்டு கப் வந்தா கூட போதும். அவரு அது பாக்கணும். பாஸ் பவுலிங் இது எல்லாமே பாக்கணும். இந்தியா ஸ்பின்னர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இது மாத்தி சுத்திட்டு இருக்காங்க. குல்தீப் யாதவ், மானவ் சுந்தர்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்பின்னர் பிக்ஸ் பண்ணணும். பாஸ் பவுலர்ஸுமே உனக்கு கரெக்டா பிக்ஸ் பண்ணணும். முகமது ஷமி எடுக்க மாட்டீங்க. முகமது ஷமி மாதிரி ஒரு ஓடிஐ நான் T20ல சொல்ல மாட்டேன், ஓடிஐ டெஸ்ட்ல வந்து முகமது ஷமி மாதிரி சி மூவ்மெண்டோட போடுற பவுலர் இந்தியால கண்டுதான் பிடிக்கணும். நீங்க இனிமே பிறந்துதான் வரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பவுலரை நீங்க அது வேர்ல்டு கப்ல எனக்கு தெரிஞ்சு முகமது ஷமி எல்லாம் போனாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவர் வந்து 2015, 19, 23 எல்லாத்துலயுமே விக்கெட்ஸ் குமிச்சிருக்காரு. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வேற. அதான் ஆக்சுவலா வேர்ல்டு கப்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். அவர் மாதிரி ஒரு பவுலரு இன்னும் அவைலபிளா ரிட்டையர்ட் ஆகாம இருக்கும் போது அவர் எடுக்காம போனீங்கன்னா தெரியல எனக்கு. அவர் கேட்டா லாங் ஸ்பெல் போடுவீங்களா அது இதுன்னு எதனா கேள்வி கேட்பீங்க. புரியல எனக்கு. அவருக்கு டிராஃபி ஜெயிக்கணும்னா அவங்க மாதிரி ஒரு பவுலர் வேணும். புவனேஸ்வர் குமார் கூட நீங்க இப்ப T20ல பாக்குறீங்க, இல்ல பாக்கல அது தெரியல எனக்கு. ஆனா முகமது ஷமி மாதிரி ஒரு பவுலர் வந்து கண்டிப்பா ஓடிஐ செட்டப்ல தேவைப்படுது. தேர்ட் பேசரா, ஐ மீன் செகண்ட் ஆர் தேர்ட் பேசர் தான் இவங்க தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா பும்ராவும் அர்ஷித் ராணாவும் ஆடிடுவாங்க. 2 பேசர் கண்டிப்பா ஆடுவாங்க இந்தியா வேர்ல்டு கப்ல. ஏன்னா நம்பர் 8ல பேட்டிங் வேணும்னு அர்ஷித் ராணா ஆடி ஆவாங்க.
சோ இன்னொரு பக்கம் பும்ரா ஆடுவாரு. ஹார்திக் வந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பேசர் மட்டும் அந்த தேர்ட்/4th பேசர் யாருன்றதுதான் கொஸ்டின் பபிளா இருக்கும். சிராஜ் தான் மோஸ்ட்லி ஆடுவாங்க. ஹர்ஷ்தீப் ஒரு நல்ல கண்டென்டரா இருப்பாரு. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா நடக்கும் போது உனக்கு ஒரு பேசி பவுலர் வேணும்னு தான் குர்னூர் டெஸ்ட் பண்றதா ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியல. ஹர்ஷித் ராணா வந்து எடுத்துட்டு போனோம்ல நீங்க ஓடிஐல தெரியல எனக்கு. ஹர்ஷித் ராணா நான் பெருசா ரேட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். நீங்க ரொம்ப தப்பு சொல்ற அளவுக்கு அவர் ஒன்றும் பண்ணல. பேஸ் கொடுக்குவாரு. நீங்க பேஸ் இல்லாத மாதிரி இருக்கும். குர்னூர் மேபி பேஸோட போற மாதிரி தெரியல. அவரும் 6 பாயிண்ட் சம்திங் தான் ஹர்ஷித் ராணாவும். அந்த ஹைட் அவரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாரு. சோ நம்ம சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஓகே சைட் தான். நீங்க ஹர்திக் பாண்டியா வந்துட்டாருன்னா 4th சீமரா தாராளமா எனக்கு தெரிஞ்சு நல்ல சைடா தான் இருக்கும் இந்தியாவுமே. ஆனா ஸ்பின்னர் பாக்கணும் நீங்க சொன்ன மாதிரி யாருன்னு. ஸ்பின்னர் இன்னும் ஜட்டுவுமே இவங்க கன்சிடர் பண்ற மாதிரி தெரியல. ஜட்டு எனக்கு தெரிஞ்சு எடுப்பாங்க. ஃபுல் 5-6 ஓவர் மேல போட மாட்டாரு. பாத்தே அவனுக்கு அட்டாக்கிங் ஸ்பின்னர். ஏன்னா உனக்கு சவுத் ஆப்பிரிக்கால பிச்சஸ் வேற வந்து ஸ்லோ டவுன் ஆயிட்டு இருக்கு. சோ அதுக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை கண்டிப்பா. என்ன பண்றான் குல்தீப் யாதவே நம்பி ஆட மாட்டாங்க. குல்தீப் யாதவ் சவுத் ஆப்பிரிக்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடியும். ஆனா அவரே நம்ப மாட்டீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சரி போக பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சோ நம்ம வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. நம்ம அப்புறம் பேசுவோம். அதான் நம்ம வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருந்தே பேச ஆரம்பிப்போம். அப்படியே பேசுவோம். சோ இன்னொரு இதுதான் இந்த வீக்கோட சமரி மாதிரி. மேட்சஸ் நடந்தது கிரிக்கெட்ல என்ன நடந்தது, நடக்க போறது எல்லாம் பேசியிருக்கோம். நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் ஃப்ரம் பூஸ்டர்ஸ். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்